ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ஸ்கொயர் ஸ்டுடியோ. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். குவாலிஃபை டு ஜிடிஎஸ் ஆர்ஆர். லாஸ்ட் ஒரு 2 வீடியோவுமே வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் இங்க அங்கன்னு போச்சு. லாஸ்ட் மேட்ச் நான் ஒழுங்கா ப்ரெடிக்ஷன் கொடுத்தேன். ஷீனி வந்து அதுக்கு முன்னாடி மேட்ச் கரெக்டாக கொடுத்தான். ஸோ இந்த மேட்ச் வந்து ஜிடிஎஸ் ஆர்ஆர் ஒரு மாதிரி நல்ல எக்ஸைட்டிங் மேட்சாக இருக்கும் நம்புறோம். ஸோ ஃபார் வெரி போரிங் ஒன் சைடட் பிளே ஆஃப்ஸ் தான் இப்போ வரைக்கும் நான் சொல்லி ஆகணும். முன்ன ஐபிஎல் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சம்திங் ஒரு மசாலா இருக்கும், ஏதாவது ஒரு நடக்கும். இப்போல்லாம் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எடுத்தா 250 அடிக்கிறாங்க, அதை ரிஃபண்ட் பண்றாங்க, இல்லை சேஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த லாஸ்ட் பால் வரைக்கும் போகுமா அப்படின்றது ஒரு கொஷனாவே இருக்கு. லாஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஃபைனல் பிளே ஆஃப் மேட்ச் எப்படின்னா 2023 அகமதாபாத்தில் நடந்துச்சு. ஐ திங்க் அதுதான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா 2019 நடந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு பிளே ஆஃப்ஸ் வந்தாலே ஒரு மாதிரி போரிங்காக தான் இருக்கு லிட்டரலாக. கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக போகலாம், பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் என்ன நடக்குதுன்னு. ஸோ லாஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் வைபவ் சூரியவன்ஷி அந்த அந்த நேம் தான், மற்ற எதுவுமே கிடையாது. த்ரூ ஜுரேல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாரு, இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் அவர்னால தான் அவங்க ஜெயிச்சாங்க. அதே இதோட தான் இங்கேயும் வருவாங்க. இந்த மேட்சும் அவங்க அதே வைபவ் சூரியவன்ஷி நினைச்சாதான் ஜெயிக்க முடியும். வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆர் ஜெய்ஸ்வால் அடிக்கணும். எல்லா மேட்சும் இவர் அடிக்க முடியாது, ஜெய்ஸ்வால் அடிக்கணும். அடிச்சாதான் சான்ஸ். ஆஷிஷ் நேரா இந்நேரத்துக்கு டாக்டிக்கலி சவுண்டா என்ன பண்ணியிருப்பாருன்னா, வாஷிங்டன் சுந்தரியோ ஆர் ஒரு ககிசோர் அபாடாவையோ அவங்க திங்க் டேங்க் யோசிச்சிருப்பாங்க. இந்நேரம் ஒரு யாக்கர் போடலாமா, இல்லை அந்த ஒரு ஜஸ்ட் ஹைட் பவுன்சர் போடலாமான்ற இந்நேரம் பிளான் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நெவர்தலெஸ் அந்த குல்வந்த் கெஜ்ரிவால் எல்லாம் எடுத்துட்டு ஒரு அஸ்வத் கானோ ஆர் சம்மோன் எல்ஸ் லைக் சாய் கிஷோரோ இந்த மாதிரி யோசிக்கணும். நேராஜி வில் பி திங்கிங். அவர் ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கர், கண்டிப்பாக திங்க் பண்ணுவார்னு நினைக்கிறேன். உன்னோட இனிஷியல் தாட்ஸ்? அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணி தான் அந்த பிளேயர் எடுத்துட்டு வந்தாங்க லாஸ்ட் மேட்ச். அதுதான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கர் இருக்கும்போது சூரியவன்ஷி தான் எக்ஸ் ஃபேக்டர் ராஜஸ்தான் சைட்ல இருந்து. பட் சொன்ன மாதிரி இன்னைக்காவது ஜெயஸ்வால் கிளிக் ஆகும். இன்ஃபேக்ட் ஜெயஸ்வாலுக்கு வந்து அந்த மென்டல் ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் அவர் இன்னும் அடிக்கல. அவரும் வந்து ஒரு சூப்பரான பிளேயருன்றதை பிலீவ் பண்ணிட்டு அவர் இன்னைக்கு ஆடுவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் ஆனால் சூரியவன்ஷி தூக்குறது தான் வந்து ரொம்ப ரொம்ப கீ குஜராத் டைட்டன்ஸை பொறுத்தவரை. லாஸ்ட் பிக்சர்ல கூட குஜராத் டைட்டன்ஸோட ராஜஸ்தான் ஆடுறப்ப முகமது சிராஜா ஒரு 6 அடிச்சாரு, அடுத்து ஒரு பம்பர் போட்டாரு, அடுத்து விக்கெட் எடுத்தாரு. சூரியவன்ஷிக்கு நீ சொன்ன மாதிரி அந்த ஒரு ஸ்லைட் வீக்னஸ், ஃபுல் வீக்னஸும் சொல்ல முடியாது, ஒரு ஸ்லைட் வீக்னஸ் இருக்குன்னா அந்த செஸ்ட் ஹைட் பவுன்சர் இல்லை பியாண்ட் செஸ்ட் அந்த பவுன்சர் போட்டால் அதை புல் பண்ண போயிட்டு விக்கெட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஜிடிக்கு மெயினாக பண்ண வேண்டியது பேட்டிங்கும் பவுலிங்கும் இல்லை, ஃபீல்டிங் கரெக்டாக பண்ணாலே அவங்க ஓரளவுக்கு டீசென்டான பொசிஷன்ல முடிப்பாங்க. எக்ஸாக்ட்லி. ஃபீல்டிங் எல்லாம் நீங்க வந்து கேட்ச் எல்லாம் விட்டீங்கன்னா மேட்ச் விட வேண்டியதான். அண்ட் இன்னொரு பாயிண்ட் நான் என்ன ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, பும்ரா வந்து அவருக்கு ஒரு யாக்கர் போடுவார், நல்லா ஞாபகம் இருக்கு. ஆர்ஆர் மேட்ச் கூட அந்த யாக்கர் போடும்போது என்ன ஆகும்னா, அவரோட எக்ஸாக்ட் ட்ரிகர் மூமெண்ட் 2 விதமா வச்சிருந்தார். நேற்று கூட ஒரு ரீல்ல போட்டிருந்தார். அந்த ட்ரிகர் மூமெண்ட் எக்ஸாக்டா என்னன்னா, லெக்ஸ் அந்த காலை வந்து அப்படியே லைட்டா மிட் ஆன் பக்கம் இல்லை மிட் ஆஃப் பக்கம் வச்சுட்டு கிளியர் பண்ணி சுத்திடுறாரு. ஹெலிகாப்டர் மாதிரி ஒரு ஷாட் அடிக்கிறாரு. நேற்று பேட் கமின்ஸ் போடும்போது என்னன்னா, லெக் கிளியர் பண்ணி காலுக்கு வர பால ஸ்ட்ரைட்டா அடிச்சிட்டாரு லாங் ஆன் மேல. அதனாலதான் அவருக்கு வந்து யாக்கர் வந்து இட்ஸ் a குட் மூவ் தான். பட் இருந்தாலும் அது வந்து 2 விதமா போகவும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஷார்ட் பால் போட்டா என்ன பண்றாருன்னா, அவரோட பேட் ஸ்பீட் வந்து அவருக்கு பெரிய அட்வான்டேஜ். என்ன பண்றாரு, லைட்டா குனிஞ்சு பின்னாடி அடிச்சிடுறாரு, பின்னாடி ஃபைனலுக்கு மேல அடிச்சிடுறாரு. அந்த மாதிரிலாம் அடிச்சு நான் யாருமே பார்த்ததே கிடையாது. எப்படி அவ்வளவு டைம் இருக்குன்னு தெரியல. ஸ்லோ மோஷன் அடிக்கிற மாதிரி இருக்கு. இது எல்லாரும் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து ப்ராப்பர் பேஸ்ல போடுற ஒரு பவுலர் போட்டா மேபி கொஞ்சம் லீத்தலா இருக்கும். ஸ்லோவா போட்டாலும் அதே பண்றாரு. எனக்கு அதுதான் ஸ்லோவா போட்டா டைம் இருக்குன்னு எடுத்துக்கலாம். பட் இப்ப ககிசோர் அபாடா மாதிரி பவுலர்ஸ், முகமது சிராஜ்லாம் இப்போ 140 பிளஸ் ஈஸியா போடுறாருன்றப்ப 150 போட்டாரு இந்த கரெக்டா இருக்கும். சீசன் ஆக்சுவலா சிராஜ் 150 போட்டாரு. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. 155 எல்லாம் கிளிக் பண்ணாரு. சோ வெயிட் பண்ணி பாப்போம். இவங்க 2 பேரும் அந்த மாதிரி ப்ராப்பரா ஒரு லைன் அண்ட் ஹார்ட் லென்த் அடிக்கணும். இந்த ஜஸ்ட் பவுன்சர் கிட்ட ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போட்டு ஒரு தேர்ட் மேன்ல ஒரு ஃபீல்டர், ஒரு டீப் ஸ்கொயர் லெக்ல ஒரு ஃபீல்டர், இந்த மாதிரி வச்சு எடுத்தா சான்ஸ் இருக்கு. அதை புல் பண்ண போயிட்டு விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்கு. ஒரு சின்ன ஒரு இதுதான், இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. மோசின் கான், தீபக் இவங்க 2 பேர் தான் இது வரைக்கும் வைபவ் சூரியவன்ஷி ஸ்ட்ரகிள் பண்ண வச்சிருக்காங்க. ஸ்ட்ரகிள். மோசின் கான் ஒரு மீடன் போட்டிருக்காரு. நேற்று அந்த ஸ்டாட் பார்த்தேன். வைபவ் சூரியவன்ஷிக்கு அகேன்ஸ்டா ஒரு மீடன் போட்டிருக்காரு. ஸோ இது வந்து ஆஷிஷ் நேரா அவங்க ஜிடியோட அனலிஸ்ட் கண்டிப்பா பார்ப்பாங்க. எனக்கு என்னன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்மால் டாக்டிக்கல் ப்ரெடிக்ஷன் சொல்ல முடியாது. இது ஒரு சும்மா ஹிண்ட் மாதிரி கொடுக்கலாம். அஸ்வத் கான் வந்து வைபவ் சூரியவன்ஷியை தூக்கலாம் மேபி. அவருக்கு அந்த மிடில் ஆஃப் அந்த பிச்சில் போய் ஒரு 6 மீட்டர் லென்த்தோ இல்லையோ போட்டு அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்விங் பெருசாக அவர் பாலுக்கு அவராக போய் அடிக்க போய் அவுட் ஆக சான்ஸ் நிறைய இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் மற்றபடி எனக்கு தெரிஞ்சு சுந்தர் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அவர் வில்ஜாக்ஸ் போட்டதை வச்சு நான் சொல்றேன். பட் அவங்க அதை பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் ஆனால் ஸ்பின்னுக்கு அசிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா ஃபைன். பட் ஸ்பின்னுக்கு அசிஸ்டன்ஸ் இல்லைன்னா 20 ரன்ஸ் மினிமம் அடிச்சிருக்கு வாஷிங்டன் சுந்தர். இந்த பிச்சில் ஸ்பின்னுக்கு அசிஸ்டன்ஸ் இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். ஜடேஜா நேற்று ஒரு விக்கெட் எடுத்தாரு. அதுக்கு நம்ம ஸ்பின்னுக்கு வந்து இது, பட் இட்ஸ் தரோலி ஆன் மைண்ட் கேம்ஸ் தான். இந்த வாஷிங்டன் சுந்தர் வந்து காலிலே வந்து ஸ்பீடா போட்டு யாக்கர் மாதிரி ஒரு லென்த் போட்டு அவரை ப்ரெஷர் பண்ணி சூரியவன்ஷியை
ரன்ஸ்க்கு போக வைக்கணும் நெக்ஸ்ட் ஓவர். அந்த டைம்ல ரபாடா ஆர் சிராஜ் வந்தாருன்னா இட் வில் பி a குட் ட்ராப். இதெல்லாமே வந்து நம்ம டாக்டிக்கலி ஒரு சில மூவ்ஸ் மாதிரி சொல்றோம். பட் ஆனா இதெல்லாம் நடக்க மாட்டேங்குது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஆனா ஸோ ஸ்ட்ரெயிட் அவே சுந்தர் வந்து இந்த ஸ்பெசிபிக் சீசன்ல பெருசா எஃபெக்டிவா பவுலிங் போட்ட மாதிரி தெரியல. அப்படி எக்ஸாக்ட்லி அவருக்கு ஆஃப் ஸ்பின் ஸ்ட்ரைட்டா வந்து கரெக்டா லெக் ஸ்டம்ப்ல விழுமான்றதே கொஸ்டின்றப்ப அவருமே பவுலிங்ல கண்டிப்பா ரஸ்டியா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அது பேக் ஃபயர் ஆக பாசிபிலிட்டிஸ் தான் அதிகம். இது இது வந்து என்னன்னா இது ஒரு கேம்பிள் தான். சிம்பிளா சொல்லணும்னா ஜெயந்த் யாதவ் இன் 2020 ஃபைனல்ஸ் அகைன்ஸ்ட் ஷிகர் தவான், அது வந்து வந்து ஒரு டாக்டிக்கலி சவுண்ட் மூவா இருந்துச்சு. பட் ஆனா தவான் அடிச்சிருந்தாருன்னா அது ஒரு மாதிரி வேஸ்டான மூவா தான் இருந்திருக்கும். இது வந்து இட்ஸ் எதிர்க்கும் போல்டா எடுப்பாங்களா, அதான் வெயிட் பண்ணி பார்க்கணும். வெயிட் பண்ணி பார்க்கணும் நம்ம. பட் ஆனால் ஐ திங்க் ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம 11ஸ்லாம் பெரிய சேஞ்ச் இருக்காது. அதில் ஆர்ஆர் கோயிங் டு ப்ளே வித் சேம் லெவன். ஸோ ப்ரெடிக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் இன்னைக்கு ஜிடி பக்கம் தான் போகிறேன். சோல் ரீசன் என்னன்னா, அவங்க டாஸ் வின் பண்ணால் ஐ ஃபீல் தே ஹேவ் டு பேட் ஃபர்ஸ்ட். அதை தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அவங்க பவுலிங் பண்ணாலும் வைபவ் சூரியவன்ஷி எடுத்துட்டா இட்ஸ் கோயிங் டு பி a குட் மேட்ச். அண்ட் இங்கே வந்து அவங்களால முடிஞ்சது எல்லாமே மேக்ஸ் 210 215. ப்ரெஷர் மேட்ச்ன்றதுனால 220 நான் கொடுக்க மாட்டேன். ஒரு 210 215 அவங்க சேஸ் பண்ணுவாங்க. ஐ எம் கோயிங் டுடே சாய் சுதர்ஷன் as MVP. அவர் இன்னைக்கு அடிப்பாருன்னு தோணுது. அண்ட் பவுலர்ஸ்ல வந்து ககிசோ ரபாடா. நான் லாஸ்ட் மேட்ச் சொன்னேன் ஒழுங்கா போல. பட் ஆனால் இந்த மேட்ச் அவரும் சிராஜ் நல்லா போடுவாங்கன்னு நினைக்கிறேன். சூரியவன்ஷி நெவர்தலெஸ் அந்த லா ஆஃப் அவரேஜஸ் கேட்ச் அப் ஆயிரும் தோணுது. இன்னைக்கு ஜெய்ஸ்வால் மேபி அடிக்கலாம். பட் ஆனால் ஐ எம் கோயிங் வித் ஜிடி. அவங்க டாஸ் வின் பண்ணி பவுலிங் பேட்டிங் ரெண்டு எடுத்தாலும் அவங்க இன்னைக்கு அவங்க வின் பண்ணிடுவாங்கன்னு தோணுது. ஜிடி இஸ் கோயிங் டு அஹமதாபாத் இஸ் மை ப்ரெடிக்ஷன். உன்னோட ப்ரெடிக்ஷன்ஸ்? ப்ரிடிக்ஷன் சொல்கிறேன் வந்து யாருன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் நான் போகிறேன். பட் ஆனால் ஜிடி வந்து டாஸ் வின் பண்ணால் கண்டிப்பாக பேட்டிங் தான் ஆடணும். பிகாஸ் லைட்டாக மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட அந்த 220 பேரியரை தாண்டிட்டாலே ஜிடிக்கு கண்டிப்பாக மென்டலாக ஒரு ப்ரெஷர் இருக்கும். ப்ளஸ் பிளே ஆஃப் கேம்ஸ்ன்றப்ப கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்கும். ஜிடியோட கிரிக்கெட் வந்து அந்த 200+ ரன்ஸ் ஈஸியாக சேஸ் டவுன் பண்ணுற டாக்டிக்கலான அந்த அந்த மாதிரி டீமோட பேட்டிங் யூனிட்டே. அவங்க ரொம்ப ஆர்த்தடாக்ஸாக ட்ரெடிஷ்னல் கிரிக்கெட் ஆடி ரன் ஸ்கோர் பண்ணுற டீம். அண்ட் நம்மளோட ஃபேவரட் கமெண்டேட்டர் ஜிகா சொல்கிற மாதிரி சொல்லணும்னா, ஸ்டார்ட் இந்த மாதிரி ஹை ப்ரெஷர் கேமில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஒரு நல்ல டோட்டல் போடுங்க. பிகாஸ் இவங்க கிட்ட குவாலிட்டியான பவுலிங் யூனிட் இருக்கு. அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியும். பட் ஆனால் அந்த 250 to 200+ ஸ்கோர்ஸை அடிக்கிற மாதிரி பேட்டிங் யூனிட் கிடையாதே தவிர, இவங்க ஸ்டார்டிங் ஒரு 200 ரன்ஸ் ப்ரெஷர் இல்லாமல் போட்டுட்டாங்கன்னா அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான பவுலிங் யூனிட் கண்டிப்பாக இருக்கு. அண்ட் இன்னைக்கு டியூ ஃபேக்டர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அஸ்பெக்டாக இருக்கும். ஸோ சேஸ் பண்ணுற டீமுக்கும் கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் இருக்க தான் செய்யும். பட் ஆனால் பார்ப்போம் டாஸ் வின் பண்ணால் ரெண்டு டீம் கேப்டன்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னு. அண்ட் நான் என்னோட MVP வந்து நான் ஜெயஸ்வால் போகிறேன் இன்னைக்கு. சூரியவன்ஷியை நான் அண்டர்ரேட் பண்ணல. பட் ஆனால் எனக்கு என்னமோ இன்னைக்கு ஜெயஸ்வால் அடிப்பார். இன்னைக்கு வந்து சூரியவன்ஷி அடிப்பார். எவ்வளோ அடிப்பார்னா மேக்ஸ் 30 அடிப்பார். 30க்கு மேலே சான்ஸ் இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவர் தொடர்ந்து இந்த மாதிரி 90 அடிக்க முடியாது. இட்ஸ் டஃப். அடிச்சாருன்னா கிரெடிட் டு ஹிம். பட் ஆனால் இட்ஸ் டஃப். ஏன்னா ரபாடா, சிராஜ், ராஷித் கான் இவங்கெல்லாம் வரும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி அவங்க ஒரு நல்ல பிளானோட வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு 2 days கேப் இருந்துச்சு. நேற்று மேட்ச்சை பார்த்துருப்பாங்க. டே ஒரு நல்ல ஒரு மென்டல் பிரேக்கோட எடுத்துகிட்டு வருவாங்க. அண்ட் ஐ எம் கோயிங் வித் சாய் சுதர்ஷன். நான் ஏன் சாய் சுதர்ஷன் போகிறேன்னா, ஒரு அக்லி பிளே என்ன வேணா சொல்லுங்க, அவர்கிட்ட அந்த ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, கிரிட் இருக்குது. அவர் மட்டும் நின்றுட்டாருனா போதும். ஹீஸ் அவர் தமிழ்நாடு விராட் கோலின்னு சொல்லலாம். மினிமம் கேரண்டி இத்தனை ரன் அடிப்பாருன்னு சொல்லலாம். அவ்வளோதான். ஹி ஹேஸ் இஸ் ஓன் வீக்னஸ். பட் ஆனால் தமிழ்நாடு லெவலில் நமக்கு ஒரு விராட் கோலி மாதிரி கன்சிஸ்டன்ட் பிளேயர் ரொம்ப நாள் கழிச்சு கிடைச்சிருக்காரு. வி ஹேவ் டு பிரைஸ் ஹிம். அண்ட் வந்து அவரோட ஷார்ட்ஸ் எல்லாமே பார்க்க எனக்கு வந்து நல்லா தான் இருக்குது. கிரவுண்டட் ஷார்ட்ஸ் அடிக்கிறாரு. அன்னெசரியாக தூக்கி அடிக்கிறது கிடையாது. அவ்வளோதான். எல்லாருமே வந்து வைபவ் சூரியவன்ஷி, அபிஷேக் சர்மா மாதிரி ஸ்லாகிங் ஷாட்ஸ் ஆட முடியாது. இவரோட கேம் பிளே இதுதான். இந்த கேம் பிளே வச்சுட்டு இவரால் இவ்வளோ தூரம் போக முடியாதுன்னா வி ஹேவ் டு அக்செப்ட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர்ஸ் கரண்ட்லி கோயிங் அரவுண்ட். அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. பேஸ்பால் ஆடி பெரிய ஆகணும்னா பேஸ்பால் ஆடி ஆகலாம். இல்லைனா இது வந்து சாய் சுதர்ஷன் பால் அப்படின்னு சொல்லிடலாம். சாய் பால் அப்படின்னு என்ன சொல்ல, இப்போ சொல்றாங்களே வை பால் அப்படி இப்படின்ட்டு பார்ப்போம். சாய் சுதர்ஷன் கிரெடிட்ஸ் கொடுக்கலாம், ஃபைன். அவர் ஒரு கிளாசி ஆர்த்தடாக்ஸ் கிரிக்கெட்டர், எல்லாமே ஃபைன். பட் ஆனால் வந்து எந்த அளவுக்கு வந்து அது ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மேட்ச்ல கை கொடுக்கும் அப்படின்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஈஸியாக கிளட்ச் பிளே, நோ டவுட். இந்த சைடில் ஆர்ஆரோட ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டும் செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க. ஜொஃப்ரா ஆர்ச்சரா இருக்கட்டும், ஆண்ட்ரே பர்கரா இருக்கட்டும். அதே தான் இங்கே சொல்கிறேன். ஆர்ச்சரை மட்டும் அவங்க அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் பிளே அவுட் பண்ணிட்டாங்கன்னா they will go through. அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் ஒழுங்கா ஆடாம அங்கே சுற்றி அந்த அபிஷேக் சர்மா அந்த மிஸ்டேக் தான் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் பார்த்து ஆடிடணும். மெய்டன் போனால் கூட பிரச்சனை இல்லை. ஜோஃப்ரா ஆர்ச்சர் அவரை வந்து 3 ஓவர் கொடுக்குற மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடாது. பராக் கொடுத்தாரு பாருங்க லாஸ்ட் மேட்ச். இவனுக்கு 3 ஓவர் கொடுப்போம், விக்கெட் எடுத்துடலான்னு. அந்த வந்து ஒரு திரிசூல விவேகம் மாதிரி தான் இருக்காங்க இவங்க. பட்லரு, கில்லு, சாய் சுதர்ஷன், இந்த 3 பேரை தாண்டிட்டு அங்கே பின்னாடி வந்து யாருமே கிடையாது. 3 பேர் நிற்பாங்க. 3 பேர் வச்சு தான் அடிக்க போகிறாங்க. அடிச்சுட்டு அகமதாபாத் போகிறாங்க. அகமதாபாத் போய் அங்கே ஆர்சிபிட்ட தோப்பாங்க. இதுதான் வந்து ஸ்கிரிப்ட் என்னை பொறுத்த வரைக்கும்.
ஸ்கிரிப்ட் மாறுச்சுன்னா நம்ம அப்புறம் பேசிக்கலாம். ஆனா இப்போதைக்கு இதான் ஸ்கிரிப்ட். லைஃப் இஸ் சர்க்கிள்னு சும்மா சொல்லலாம். 2-3 நாள் முன்னாடி எடுத்த ப்ரெடிக்ஷன் வீடியோல அந்த டாப் 3 தூக்கிட்டா ஜிடிட்ட பேட்டிங் இல்லைன்னு யார் சொன்னா? வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு, ஹோல்டர் இருக்காரு, நீ தான் சொன்ன. இப்பயும் நான் அதே தான் சொல்றேன். அவங்க 3 பேர் தான் அப்படின்ற. இப்பயும் நான் சொல்றேன் அவங்கலாம் இருக்காங்க. பட் ஆனா இவங்க சுத்தமா சப்போர்ட் இல்லாம யாராலுமே ஆர்சிபியே எடுத்துக்கோங்க. விராட் கோலி அன்னைக்கு அந்த 43 அடிக்கலன்னா அவங்களுமே கொட்டியிருப்பாங்க. எப்பயுமே ஓப்பனிங் இஸ் ஒன் ஆஃப் த கீ ரோல்ஸ் யூனோ. அவங்க அடிக்கணும். அவங்க அடிச்சாதான். ஸோ ஐ எம் பேக்கிங் ஆர்ஆர் டு வின். என்னோட MVP வந்து ஜெயஸ்வால் இன்னைக்கு நான் போறேன். பேட்டிங் ஆர்ஆர் மட்டும் வந்தாங்கன்னா இட்ஸ் லைக் வார்னர் வந்து 2016ல SRH ஃபைனல் கூப்பிட்டு வந்த மாதிரி தான். சூரியவன்ஷி கூப்பிட்டு வந்தாரு, நம்ம வந்து பிரைஸ் பண்ணலாம். ஸோ ஐ எம் கோயிங் வித் ஜிடி. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்குதுன்னு. ஸோ ஸ்டே டியூன் கைஸ். இதுக்கப்புறம் ஐபிஎல் ஃபைனல் ப்ரிவியூ அண்ட் ரிவ்யூ பார்ப்போம். ஸோ எஸ் தேங்க்யூ. லாஸ்ட் வீடியோ கூட நல்லா சப்போர்ட் கிடைச்சது. ஃபாலோ அப்புறம் அந்த ரீபோஸ்ட் எல்லாமே பண்ணுங்க. சாரி ரீபோஸ்ட் சப்ஸ்கிரைப் சார் எல்லாமே பண்ணுங்க. ரீபோஸ்ட், லைக், கமெண்ட் எல்லாம் எல்லாமே பண்ணுங்க. தேங்க்யூ.